Hi everyone, welcome to Guideless Gold Bank Exam Tamil. இந்த வீடியோல நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒன்னு IBPS PO மெயின்ஸோட கட் ஆஃப். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலரால IBPS PO மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியல. அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. ஏனா மழை இருந்தது ஒரு ரீசன் சொல்றாங்க. சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா IBPS PO மெயின்ஸோட கட் ஆஃப் பத்தி பேசிடலாம். மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எழுதுனவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டோட லெவல் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா தெரியும். செகண்ட் ஷிஃப்ட் எழுதுனவங்களுக்கும் கண்டிப்பா அவங்களோட லெவல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி தெரியும். ஏன்னா இந்த இயர்ல தொடர்ந்து ஒரு பிலிம்ஸ் முடிச்சிட்டு ஒரு மெயின்ஸ் தொடர்ந்து எழுதுறாங்க அப்படின்னா நிறைய பேர் IBPSல எழுதுறாங்க அப்படின்னா RRB கிளர்க்கு RRBயோட PO IBPS ஓட கிளர்க்கு IBPS PO இப்போ எழுதிருக்காங்க. ஸோ அதை வச்சு லெவலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்படிதான் லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? அதை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் என்ன லெவல் இருந்தது, செகண்ட் ஷிஃப்ட் என்ன லெவல் இருந்ததுன்னு கண்டிப்பா ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்க தெரியும். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நம்ம நிறைய குரூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவா இருக்க குரூப்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு போல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் எவ்வளோன்னு சொல்கிறாங்களே தவிர எவ்வளோ மார்க்கு அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது எவ்வளோ மார்க் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 மார்க் கொஸ்டின் இவ்வளோ போட்டிருக்கேன், 1 மார்க் கொஸ்டின் இவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா அக்யூரேசியாக ஒரு மார்க் வரும் இல்லையா? நீங்கள் அந்த மார்க்கை மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் ஒரு 20 மார்க் போட்டிருக்கீங்க, ஆனால் எனக்கு அக்யூரேசியாக ஒரு 18 மார்க் வரும்னா கூட அந்த 18 மார்க்கையே நீங்கள் கன்சிடர் பண்ணி அங்கே சொல்லுங்க. சரியா? 18 மார்க் வரும் சார் ரீசனிங்ல, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மார்க் போட்டிருக்கேன், குவான்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 மார்க் போட்டிருக்கேன், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல ஒரு 11 12 வந்து நான் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னும் போது ஒரு என்ன சொல்றது, நீங்கள் 16 அட்டெம்ப்ட் வச்சிருக்கீங்க, 4 தப்பா என்ன ஒரு 11 வரும். அந்த மாதிரி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லலாம். சரிங்களா? எக்ஸாக்ட் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். எங்களுக்குமே நிறைய ஐடியா இருக்கு, நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். நம்ம கட் ஆஃப் வீடியோ கண்டிப்பா போட தான் போறோம். இருந்தாலுமே உங்ககிட்ட இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே நம்ம வந்து கேதர் பண்ணிட்டு கரெக்டா கொடுக்கணும். சரிங்களா? எத்தனை பேர் அனலைஸ் பண்ணி கொடுத்தாலும் நாம கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகணும். அடுத்த ஸ்டெப் போறதுக்கு, அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அடுத்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுக்கு பூஸ்டப்பா இருக்கும் இல்லையா? அதனால அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எழுதுனவங்க மென்ஷன் பண்ணுங்க, செகண்ட் ஷிஃப்ட் எழுதுனவங்க நான் செகண்ட் ஷிஃப்ட் எழுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கரெக்டா நான் வந்து இந்த இவ்வளவு மார்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. டிஸ்கிரிப்டிவ் மேட்டர் கிடையாது. சரியா? டிஸ்கிரிப்டிவ் பத்தி உள்ள நீங்க கன்சிடர் பண்ணிக்கவே வேண்டாம். மற்ற 4 சப்ஜெக்ட் மட்டுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன அப்படின்னு சொல்லி மற்ற 4 செக்ஷன்ல என்ன மார்க் வரும் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணட்டும். இது பார்த்துட்டு அப்படியே அதை விட்டுட்டு போக வேண்டாம். கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம வந்து பயங்கரமா ஒரு 4 இயர்ஸ் லாஸ்ட் 4 இயர்ஸ் கம்பேர் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அப்கமிங் எக்ஸாமுக்குமே இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டா இருக்கும். சரிங்களா? இது நம்ம கண்டிப்பா பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாம் எழுத போகாது இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான பிளான் இல்ல, அதுதான் உண்மை. சரிங்களா? ஏன்னா எக்ஸாம் சென்டர் எங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. சரியா? சென்னையில மழை வரப்போகுது, மழை இருக்குது அப்படின்னு சொல்லியுமே நமக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகே, இந்த மழை வந்து எப்போ வரும், எப்போ அதிகமாக வரும் நமக்கு தெரியாது. ஆனால் IBPS வந்து மழை டைம்லையுமே எக்ஸாம் சீக்கிரமாக கேன்சல் பண்ண மாட்டான். ஸோ அதுவுமே நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த பிளானை சரியாக பண்ணல. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேற சிட்டிலேருந்து சென்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் வந்து சென்னையில் மழை இருக்குதுன்றதே ஒரு அவேர்னஸ், எப்படி அவேர்னஸ் இல்லாமல் இருக்க முடியும்? மழை வருதுன்னு தெரியுது. எல்லா டெலிகிராம் குரூப்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுகிறோம், சோசியல் மீடியாவிலும் பேசிட்டு இருக்கோம். இருந்தாலுமே அது ஒரு கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணாமல் போயிட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரி இருக்காதீங்க, முன்னாடியே அவேராக இருங்க. அதை தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டே போங்க. UBI ஓட LBO எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கவங்க எல்லாம் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல். கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.